Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். டிவைன் மெசேஜ் என்ன, ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் நான் 6 ஃபைல் வச்சுருக்கேன். ஃபைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இந்த 6 ஃபைல் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் இப்போ ஒரு பிக்சர் தெரியும். அதில் 6 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கார்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால ஃப்ளவர் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் அந்த ஃப்ளவர் சார்ட்டில் எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் பாருங்கள். ஒருத்தர் ஒரு ஃபைல் தான் செலக்ட் பண்ணோம், இல்லை மோர் தென் 1 or 2 கூட நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஏன்னா உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது. ஓகேவா? நீங்கள் உங்களோட 6வது ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க லைக் கொடுக்கும் போது. ஸோ உங்கள் எனர்ஜி ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஒரு சிலரோட நெகட்டிவிட்டி என்ன பண்ணுதுங்கன்னா, அவங்களோட பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா அதை ஒரு நல்ல விஷயத்தை கேட்க விடாமல் பண்ணிடுது. ஓகேவா? அது உங்களுக்கு சேர விடாமல் பண்ணுறது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக உங்களோட 6வை பதிவிடுறீங்க. அதனால் உங்களோட ப்ரிடிக்ஷன் இங்கே கொடுக்க முடியும் ஸ்ட்ராங்காக. சரியா? ஸோ இது ரெகுலராக பார்க்குற என்னோடய வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூவாக வரவங்களுக்காக சொல்கிறேன். சரி, இப்போது ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு டிவைன் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மணி எனர்ஜிக்காக நீங்கள் இறைவன்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், இல்லைனா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம். சம்படி நீங்கள் ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி வாட்டவர், அந்த எல்ஐசி அந்த மாதிரிலாம் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சுருக்கீங்க. ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதில் க்ரோத்திங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி சில பேர் ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். உங்களோட ப்ரேயரை வச்சுருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும், வெயிட்டிங் பீரியட் போயிட்டே இருக்குது. ரொம்ப நாளாகவே இதுக்காக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் இந்த தடைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு இதுக்கான ரீசன் தெரிஞ்சால் இந்த லேக்லேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளில வரலாம். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டான விஷயமாக இருக்குது, இந்த லேகிங் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக்காகி நிற்கிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்டாலே நீங்கள் உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக அதுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்ககிட்ட வரும். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்குவீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது, உங்களோட 6 இம்பேலன்ஸ். அதனால் கூட இந்த தடைகள் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் 35, 30, 25 அந்த மாதிரி இருக்கும் கைஸ். நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் கடவுள்கிட்ட வைக்கிற அந்த ப்ரேயர் சீக்கிரமாக உங்களுக்கு பலித்தமாகணும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கான சில டிப்ஸு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட 6 சக்கராவை செக் பண்ணுங்கள். நீங்கள் எதனால் இந்த லாங் வெயிட்டிங் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காத்திருப்பு பண்ணுறது நல்லது. இல்லைனா காலம் போனதுக்கப்புறமா அந்த மணி வருமா, அந்த ரிலேஷன்ஷிப் வருமா, அது எல்லாமே வேஸ்ட்டாக போகும். ஓகேவா? அதனால் ஒரு கைடன்ஸ், அவேர்னஸ் கொடுக்குறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாகவே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இல்லைனா பிஸ்னஸில், ஃபைனான்ஸ் இது ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? மேக்ஸிமம் 75% ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, ஏதோ வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு, மனசு விட்டு பேசிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மைண்டில் ரொம்ப ஓவர் தாட் ஓடின்னு இருக்குது உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி டேவும் அதே மாதிரி நீங்கள் இந்த மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் ஓவராக இருக்குது உங்களுக்கு. அது கொஞ்சம் நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க இன்றைக்கி. ஓகேவா? ப்ரேயர் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள்.
அட்லீஸ்ட் பக்கத்தில் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து, வாட் எவர் இட் இஸ் யுவர் இந்த இது திங்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓகேவா, இந்த ரிலிஜன் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காட் கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் இன்டென்ஷன் வைங்க. இதுக்கான வழிகள் எனக்கு கொடுங்க, நான் இந்த லேக்லேருந்து வெளில வரத்துக்கு எனக்கு வழி காட்டுங்க, என்னை ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக ஒப்படைங்க. உங்களை நீங்கள் முக்கால்வாசி பேர் சரண்டர் பண்ண மாட்டேன்றீங்க. பிரச்சனையை உங்கள் கையில் தான் டேக் ஓவர் எடுத்துக்கிறீங்க. செய்ய வேண்டிய பிரச்சனையை அதாவது முடிக்க வேண்டிய காரியத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க. தீர்வை டிவைன் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அதுதான் அந்த கிளாரிட்டி தான்ப்பா உங்களுக்கு பிரச்சனையை. அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த விஷயத்தை நம்ம இப்படி கவலைப்பட்டு இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டா மட்டும் அந்த பிரச்சனை சரியாயிடுமா? அதுக்கு காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு கரெக்டான ஒரு புரிதல், உங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களை செல்ஃப் ஃபீலிங் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். போதும். நீங்கள் அந்த சுச்சுவேஷனையும் அந்த மனிதர்களை பற்றி நினச்சி கவலைப்படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. பிலோ 35, 30, 25 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சிலர் 40 கூட இருக்கலாம். ஆனால் 40க்கு கீழே தான் இருக்கீங்க. 40, 35 அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ கவலைப்படாதீங்கப்பா. அதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாத்துக்குமே ஒரு பர்மனெண்ட் ரெமெடி இருக்குதுப்பா, எடுத்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. செய்ய வேண்டிய நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களால் முடியாத உங்கள் சக்திக்கு மீறின விஷயங்களை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி அதை நினச்சி தான் நீங்கள் ரொம்ப அதை வந்து டிவைன் தான் பார்க்கணும். ஒரு விஷயத்தை வந்து கடவுள் உனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரா, ஓகே, அந்த மனிதர்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கோங்க. அதோட போராடிட்டு இருக்காதீங்க, மல்லு கட்டாதீங்க. அது எப்படி வந்து அந்த டாக்டிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கற்றுக்கணுன்னா கூட அது உங்களோட ஆப்ஷன். ஆனால் உங்களோட 6 சக்கர பவரை பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எடுத்தவங்களுக்கும் 6 சக்கரம் இம்பேலன்ஸ் தான், ஓகேவா? அதை பவர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு பைல் 2 சூஸ் பண்ணவங்க சொல்லுங்கள் கைஸ். சீக்கிரமே உங்களுக்கு இதுலேருந்து ரிலீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கான சரியான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், புரிதல் எல்லாமே டிவைன் பாத்தில் கிடைக்கிது, எடுத்துக்கோங்க. உங்கள் 6 சக்கராவை பவர் பண்ணிவிட்டு லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதுதான் ஒரே வழி, சொல்யூஷன் உங்களுக்கு. சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து முருகர் பக்தர் அந்த மாதிரி கர்த்தரை ப்ரேயர் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஓகேவா? உங்களுக்கான நியாய தீர்ப்பு நீங்கள் இறைவன்கிட்ட வச்சு அந்த இதுக்கு நீங்கள் பண்ண ப்ளஸ்ஸு மைனஸ் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பண்ணிங்களோ அந்த ப்ளஸ்ஸுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு சைன் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி. அது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உங்களோட ஜாபில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இறைவா எனக்கு நீ கொடுக்குறத நான் ஏற்றுக்கிறேன், நான் நல்லது தானே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்லது தானே கிடைக்கணும், அப்படி கேட்டிருக்கீங்களா என்ன? அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லதை வச்சுச்சிங்க, உங்களுக்கான அறுவடையை நீங்கள் எடுப்பீங்க, சரியா? அவர் இன்றைக்கி சைன் கொடுக்குறாரு, அந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது, அந்த பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. டிவைன் ரெடி ஆகிட்டாங்க, பிளஸ்ஸிங் உங்களுக்கான நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. பட் ரெடியாக இருக்கீங்களா ரிசீவ் பண்ணுறதுக்கு? பார்த்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஸோ பைல் 3க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ பைல் 4 ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அதிகமாக தெரியுது. ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்க மாதிரி இருக்குது. சில அதாவது நடந்து போன ஃபெயிலியர் நடந்தது இல்லையா, அந்த நடந்த விஷயங்களை நினச்சி எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களோட அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் லக்கு, நல்ல ஒரு லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய
வாய்ப்புகள் எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, ஹீரோயின் மாதிரி நீங்கள் வந்து வரக்கூடிய பர்சன். நீங்கள் சொசைட்டியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா லெஜண்ட் மாதிரி, ஓகேவா? ஒரு மகாராணி மகாராஜா போல் இருக்கணும்னு நினைக்கிற ஆம்பிஷன் உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கு உள்டாவாக இருக்கீங்க இப்போது. ஆமாவா இல்லையா? இந்த கார்டு எடுத்தவங்க உங்களோட ஆரா சக்கரா இம்பேலன்ஸ் கைஸ். உங்கள் எனர்ஜி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல லக், உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வந்தால் கூட, நீங்கள் எங்கேயாவது கோவிலுக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது விர்ச்சுவல் பண்ணால் கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணல. நல்லா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தேவையில்லாத நெகட்டிவான சிச்சுவேஷனுக்கும் நெகட்டிவான மனிதர்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா பாஸ்ட்டில், இல்லை கரண்ட்டில் யாராவது நச்ச பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் உங்களை, டாக்ஸிக் பீப்புள், அவங்களுக்கு நீங்கள் வந்து இன்டைரக்டாக அவங்கள வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? உங்கள் எனர்ஜியும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக அங்கே திரும்பி சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்கள நினச்சி அது ப்ளஸ்ஸாக நினச்சாலும் சரி, மைனஸாக நினச்சாலும் உங்கள் எனர்ஜி நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க. எனர்ஜி ட்ரைனிங் ஆகிட்டுருக்கு, பொருள் நஷ்டம் ஆகுது. ஒரு சிலருக்கு பாஸ்ட்டில் கூட நடந்திருக்கலாம், இல்லைனா கரண்ட்டில் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். இன்றைக்கி கூட கொஞ்சம் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. மணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவேராக இருங்க, ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து அந்த மாதிரி தெஃப்ட் ஆகிறதுக்கு, அதாவது திருட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது உங்களை அறியாமல் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கான பெட்டர் லக் வருது கைஸ், நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அதை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க இந்த லாக் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுலேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணிக்கணுமோ அதையும் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க வச்சுட்டாங்க. என்னோடய வார்த்தை மூலமாக நான் கொடுக்கல, அந்த வார்த்தை அவங்களோடது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்களாம் பிலோ 35, 30, 25 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேவா? அந்த ஏஜ் குரூப். ஓகே, இப்போது பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக உங்களோட ஃபேமிலிக்குள்ளே, இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ அடிக்கடி வந்து வாய்க்கா வரப்பு தகராறு. அவங்க வந்து என் பேச்சை கேட்கல, என் பேச்சை யாருமே கேட்கல அப்படின்வீங்க. அப்படியா? வீட்லேயும் கேட்க மாட்டுறாங்க, ஆஃபீஸ்லேயும் கேட்க மாட்டுறாங்க, எங்கே போனாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறாங்கப்பா, அப்படிலாம் ஒரு புலம்பல். அப்படியெல்லாம் திங்க் பண்ணுறீங்களா என்ன? இதுக்கு கொஞ்சம் காரணம் என்னென்னா, இப்போது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அவங்களும் ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்மளும் ஆர்கியூமெண்ட் பண்ணால் அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, உங்களோட நிம்மதியை அங்கே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, 8 மணி நேரம் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் மெம்பர்ஸோடு தான் நீங்கள் அங்கே வேலை பார்த்தாகணுன்ற இருக்குது. ஓகேங்களா? அங்கே இருக்கிறவங்களோட அப்பப்போ கிளாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு யுகம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. எப்பப்பா மணி 1 ஆக போகுது, எப்பப்பா லஞ்ச் வரப்போகுது, எப்பப்பா டீ டைம் வரப்போகுது, எப்பப்பா ஆஃபீஸ்லேருந்து பேக் எடுத்துன்னு வீட்டுக்கு ஓடலாம், இதுதான் தாட் ஓடின்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். அது மாதிரி தான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இவங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே எங்கே போக முடியும்? நீங்கள் சுற்றி அவங்க மூஞ்சி தான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட தான் அடுத்த முறை போய் பேச வேண்டியிருக்கு. இப்போ மருமகள் மாமியார் மாதிரி, இப்போ ஒரு சிலர் வந்து அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்குமே அப்படி தான் ஆகிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்போ என்ன பண்ணணுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க, கொஞ்சம் லெட்கோ பண்ணுங்கள். நீங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே செயல்படுத்தலைனா கூட அவங்க சொல்ல வரும்போது அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து காது கொடுத்து கேட்டிங்கனாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன அமைதி. அவங்களுக்கு தெரியும், சரி நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மக்கிட்ட லிசன் பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆவாங்க. இந்த கார்டு ரீடிங் எடுத்தவங்களும் நீங்களும் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு இந்த புரிதல்லாம் இல்லாமல் இருக்கீங்க. கோபம் ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு. அப்புறம் விரக்தியான மனநிலைமை என்னென்னா,
எனக்கு எப்போவுமே இப்படி தான், எனக்கு எப்போவுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, யாருமே என்னை வந்து நான் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்க மாட்டுறாங்க, அப்படிலாம் ஏதோ புலம்புறீங்களா என்ன? அப்படிலாம் பேசுகிறேன், அப்படி இதாக இருக்குது உங்கள் மைண்ட் செட் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் கைஸ். உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் வேணும். நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் நம்ம ரீடிங் நம்மளோட டிவைன் பாத்தில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரூட் அது வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனெல்லாம் ஈஸியாக அந்த லேகிங்லேருந்து வெளில வந்துடுவீங்க. ஓகேவா? யார் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் வந்து யார் எந்த இதில் வச்சு நீங்கள் பார்க்கணுமோ அங்கங்கே வச்சு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பீங்க கொஞ்ச நாளில். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரிலனா நீங்கள் உங்களை எல்லோரும் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதுதான் உலகம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லேக்லேருந்து வெளில வரணுன்னா பர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க 35, 30, 25 இந்த ரேஞ்சில் இருப்பீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பைல் 5க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு. ஓகே, இப்போது 6 பைல் 6க்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்ச நாளாக. உங்களோட ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், ஜாப்க்காக இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பு. அதிகமாக வந்து ஜாப் அண்ட் கேரியர், ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க எடுத்துருக்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான சைன் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது, இன்றைக்கி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. யார் மூலமா நீங்கள் ஏதாவது பண உதவி கேட்டிருந்தாலும் சரி, அவர்கிட்ட நீங்கள் வந்து இல்லை இறைவன்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட மெடிடேஷன் வச்சுருப்பீங்க, இல்லைனா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க, ப்ரேயர் சொல்லியிருப்பீங்க, எனக்கு இந்த விஷயத்துக்கு எனக்கு பண உதவி தேவைப்படுது, எனக்கு வந்து இது ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஆக்ஷன் ஏதாவது நீங்கள் எடுத்திங்கன்னா, முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து பலித்தமாகும். இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனர்ஜி வந்து நல்லா இருக்கும் பொழுதே அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோங்க. அந்த நல்ல எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தயாராக வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் இருப்பீங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து சில கலர்ஸ் சொல்கிறேன், அதை உங்கள் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ண போகுது, இல்லைனா ஜாப்க்காக ட்ரை பண்ணுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலும், வாட் எவர் நீங்கள் என்ன ப்ரேயர் வச்சிங்களோ அது குழந்தை பாக்கியம் இல்லை திருமணத்துக்காக, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும், வாட் எவர் இட் இஸ், இதுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்க ஏதாவது ஒரு ஃப்ளவரோ இல்லைனா ஒரு பேப்பராச்சும், ஒரு கலர் பேப்பர்ஸ் வருதில்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது நல்லா வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றி கொடுக்கும். அதே மாதிரி க்ரீன் கலர் இல்லை ஒயிட்டு, எல்லோ, க்ரீனு இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் ட்ரெஸ் கோடும், அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் கோடு அப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா பூஜை அறையில் வைங்க. அடிக்கடி இந்த கலர்ஸை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து அதை ஈர்த்து கொடுக்கும். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். உங்களுக்கு டிவைன் கிட்ட, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட என்ன விஷயம் எதுக்காவது வந்து கொஸ்டின் வச்சுருந்தீங்கன்னா அதை மனதில் நிறுத்திக்கோங்க. எனக்கு வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன், எனக்கான ஒரு இது கைடன்ஸ் கொடுங்க. எஸ்ஆர் நோ கொஸ்டின் மனசில் ஏதாவது கேட்கணுன்னா கேட்டுக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன், எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு க்ரீன் கலர் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து ஆரஞ்சு கலர் பிரமிட். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரெடி ஆகிட்டிங்களா? கேள்வியை மனதில் நிறுத்திக்கிட்டிங்களா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? யூனிவர்ஸ், ஏஞ்சல், டிவைன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். உங்கள் கேள்வி எதை ரிலேட் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லாருக்குமே இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ஸு. ரெசனேட் ஆகலைன்னா அதுக்காக நம்ம கேட்ட கேள்விக்கு எஸ் கிடையாதுன்னு அப்படிலாம் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து நியூ பிகினிங்ஸ், ஒரு நல்ல வேலையோ நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், இந்த சிச்சுவேஷன் எனக்கு மாறுமா, எனக்கு எப்போ இது மாறும், இப்படியெல்லாம் ஒரு ஆஸ்லேஷன் மைண்டில் ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஜாபோ இல்லைனா வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போ கிடைக்க போகுது, ஓகேவா? ஹாப்பியாக. ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் ஜாப்க்காக நீங்கள் அதை கேட்டிருக்கலாம், இல்லை வேலை மாற்றம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் கேட்டிருக்கலாம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் இருக்கும். காட் பிளஸ் யூ. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா ரெசனேட் ஆச்சு அப்படின்னா பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ கொஸ்டினில் பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இப்போது பைல் 2. பைல் 2க்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? பைல் 2க்கு வந்து ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. ஹாப்பியா? நீங்கள் கேட்ட கேள்வி எதாவது ரிலேட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் கேட்ஸ், ஓகே. நீங்கள் வந்து ஒரு ரீசண்டாக ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலையோ இல்லைனா இந்த ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட், வாட் எவர் இட் இஸ், அது ஏதோ நியூவாக பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயத்தில் சக்ஸஸ் வருமா? அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணலாமா? அதாவது நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியுமா? இது சக்ஸஸ் ஆகிடுமா எனக்கு? அது மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட இந்த ஃபைல் ரீடிங் முடிஞ்சுது, ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது வந்து நம்மக்கிட்டே இருக்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் தேவைப்படுது, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாளையோட முடியுது உங்களுக்கு, நாளன்னைக்கு பௌர்ணமி. ஸோ இந்த ஃபுல் மூன் டேயில் இனிஷியேஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் முன்னாடி புக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, சரியா? அது மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸோ இல்லை ஆரா சக்கரா பவர் பண்ணுறது கூட அன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும் அப்போது, ஓகேவா? சரி, இந்த நல்ல வைப்ரேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிளெஸ்ஸிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.